மிகப்பெரிய வேத பண்டிதர் மேத்யூ ஹென்றி. ஒரு தடவை அவருடைய பணப்பை திருடு போயிட்டது. அந்த திருட்டு சம்பவம் நடந்த உடனே அதைப் பற்றி தன்னுடைய டைரியில அவர் இப்படி எழுதியிருந்தாரு. அதை அப்படியே வாசிக்கிறேன், கேளுங்க. பணமிருந்த என்னுடைய பை இன்று காணாமல் போய்விட்டது. என் வாழ்க்கையிலேயே இன்றுதான் திருட்டு நடந்துள்ளது. இதுவரை என்னிடமிருந்து யாரும் எதையும் திருடினதில்லை என்று நினைக்கும் பொழுது அகமகிழ்கிறேன். இரண்டாவதாக, திருடன் பணத்தை மட்டுமே எடுத்து சென்றானே ஒழிய என்னுடைய உயிரை அல்ல. அதற்காக சந்தோஷப்படுகிறேன். மூன்றாவதாக, அவன் பணத்தை மட்டும்தான் திருடிச் சென்றான், வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் அல்ல. இதற்காக நான் ஆனந்தம் கொள்கிறேன். நான்காவதாக, நான் திருடப்பட்டேனே ஒழிய நான் அந்த திருடன் அல்ல என்பதற்காக பரவசம் அடைகிறேன். எத்தகைய அணுகுமுறை பாருங்க! திருடன் மேத்யூ ஹென்ரியோட பணத்தை மட்டும்தான் திருடனான். அவருடைய மகிழ்ச்சி அவனால திருட முடியல. இப்படிப்பட்ட மனப்பான்மையோட இருந்த அவருடைய மகிழ்ச்சிய திருடன் என்ன வேற எவராலையும் திருட முடியாது. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி துக்கமான நிகழ்வுகள் நடக்கும்போது அதுலயும் நாம மகிழ்ந்து களிகூற பல விஷயங்கள் இருக்கும். அதுல கவனம் செலுத்தி துக்கத்தை நாம மறக்கணும். அது மட்டும் இல்ல, துக்ககரமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நேரும்போது நம்ம மனம் பண்படும், குணம் மேம்படும். அதுக்காகவும் நாம சந்தோஷப்படணும். இதத்தான் பைபிளையும் வாசிக்கிறோம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இனிமேல் உங்க வாழ்க்கையில துக்கம் வரும்போது சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த துக்க நிகழ்வு உங்களை மனரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முதிர்ச்சியடைய வைக்குது.